கேட்ராக்ட்னா என்னன்னு பார்ப்போம். கேட்ராக்ட் வந்து சுகர் இருந்தால் ப்ரெஷர் இருந்தால் மட்டும் தான் வரும் அப்படின்னு சிலவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லை. நார்மலாக வயசானா முடி நரைக்கிற மாதிரி எல்லாருக்குமே கேட்ராக்ட் வரலாம். கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ணோட கருவிலினா, இது வந்து கண்ணோட கட் செக்ஷன். உங்களுக்கு புரிகிறதுக்காக கண்ணுக்குள்ளே லென்ஸ்னு ஒன்று இருக்கும். அது கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிற லென்ஸு வயசாகும்போது கண்ணுக்குள்ளே உள்ள லென்ஸ்குள்ளே உள்ள ப்ரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகுறதுனால இப்படி இருக்கிற லென்ஸு இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இது இப்படி இடையில பிளாக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணுக்குள்ளே ஒழுங்காக லைட் போகாது. இது படிப்படியாக படிய கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைஞ்சிட்டே வரும். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம கண்ணாடி போட்டு ட்ரீட் பண்ணிடலாம். பட் ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப படிய ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம கண்ணாடி போட்டாலுமே நம்மளுக்கு ஃபுல் விஷன் கிடைக்காது. அந்த டைம் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் பயப்படுற மாதிரி பெரிய ஆப்ரேஷன்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு நாள் காலையில் வந்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப மற்ற சர்ஜரி மாதிரி நீங்கள் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் அப்படியெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு ஈஸியான சர்ஜரி. நிறைய பேர் இந்த கேட்ராக்ட் சர்ஜரிக்கு பயந்துட்டு வந்து பார்வை இல்லாமலே வயசானவரை இருக்கிறாங்க. நிறைய பேர் கீழே உள்றது, கால் உடஞ்சி பெட் ரிடன் ஆகுறதுக்கெல்லாம் ரீசன் வந்து கண்ணு தெரியாமல் இருக்கிறது தான். இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ண பயந்துட்டு கேட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தப்போ நீங்கள் தைரியமாக போய் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு நல்ல பார்வையோடு நீங்கள் நல்லா இருக்கும்.